ஹலோ கைஸ், வெல்கம் டு டே 7 ஆஃப் வாக்கிங் அண்ட் ஃபிட்னஸ் சேலஞ்சில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. ரொம்ப வந்து ஒரு 8000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நம்ம இன்றைக்கி டேயில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு கண்டினியூவாக நம்ம பண்ணுறதுனால டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்பவே இருக்குது. ஃபிட்னஸில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதுசாக வந்து ஃப்ராக் ஸ்டாண்டை வந்து நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வரல. சேஃப்டிக்காக நான் பில்லோ வந்து முன்னாடி வச்சுட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளா தான் நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு சுத்தமா அந்த ஸ்டாண்டே வரல சுத்தமா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில வந்து நான் நின்னுட்டேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அப்பவே நான் சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் நின்னுட்டேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி ஒரு இது வந்துச்சு. ஆனா எடுத்தோனே என்னால இது பண்ண முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து கோர் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும்போது தான் இது எல்லாமே வந்து பண்ண முடியுன்றது நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. கோர்ல பார்த்தீங்கன்னா, இன்க்ளைன் புஷ்அப்ஸ் வந்து நான் வந்து பண்ணுறது ரெகுலராகவே பண்றேன். இந்த வீக் ஃபுல்லாமே வந்து இன்க்ளைன் புஷ்அப்ஸ் தான். 15 கவுண்ட் வந்து 3 செட்ஸ் வந்து நம்ம போடுற மாரி இருக்கும். ஆ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா, நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஒரு புது விஷயத்த நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து அடாப்ட் பண்ணும். ஸோ, நம்ம டெய்லியுமே வந்து ஒரு 10K ஸ்டெப்ஸ் சேலஞ்சில நம்ம போறோம். ஃபிட்னஸ் வந்து நம்ம பண்ணுறோம். பாருங்க, ஸ்குவாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கவுண்ட் 3 செட்ஸ் போடுற மாரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாமே இந்த லெக் ஒர்க் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த்தனிங்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நம்ம பர்ட்டிகுலர் மசில டார்கெட் பண்ணி நம்ம ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறத விட, இந்த மாரி பண்ணும்போது பஞ்ச் ஆஃப் மசில வந்து நம்ம ஒரே டைம்ல நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். ஆப்ஸுக்கும் நம்ம போட்டாச்சு. ஃபைனலா வந்து புல் அப்ஸ் நான் வந்து ரொம்ப அதிகமா கவுண்ட் என்னால போட முடியல. அப்போ பேசிக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் மாரி நான் வந்து மேல அப் பண்ணிட்டு ஒரு 15 கவுண்ட் வந்து நம்ம ஹோல்டு பண்ற மாரி இருக்கும். இப்டி நான் வந்து ரெகுலரா நான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து புல் அப்ஸ் வந்து அதிக ரெப்ஸ் போடுற மாரி தான் நான் பார்க்க போறேன். எங்களோட நீங்க வந்து சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி ஸ்டே ஃபிட்டா இருங்க. தேங்க் யூ.